இன்றைக்கி கந்த சஷ்டியோடைய 3வது நாள். அதுக்காக நான் வந்து தினையில் தான் கேசரி செய்ய போகிறேன். தினையை நல்லா வாஷ் பண்ணி வேக வச்சுட்டேன். அப்புறம் வந்து முருகருக்கு நான் அபிஷேகம், பால் அபிஷேகம், பன்னீர், சந்தனம் அபிஷேகம் பண்ணி அவரை மனையில் அலங்காரம் பண்ணி மனையில் நிறுத்தி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து தினை நல்லா வெந்துருச்சு. அதை வந்து நான் இப்போ கேசரி பண்ணுறேன். பாகு எடுத்து அதில் இந்த தினை வேக வச்சது தினையை கொட்டி அதுக்கப்புறம் நெய் ஊற்றி கேஷ்யூலாம் வறுத்து போட்டு நான் கேசரி செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ இதை கொண்டு போய் முருகருக்கு படையல் வச்சுட்டு நான் கந்த சஷ்டி படித்து நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன். மதியானம் லஞ்சுக்கு வந்து லெமன் ரைஸு, அந்த கேசரி, உருளைக்கிழங்கு ஃப்ரை, வெள்ளரிக்காய் ஒரு அப்புறம் இதான் என்னுடைய லஞ்சு. மதியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ ஈவினிங் வந்து 6 மணிக்கு மறுபடியும் வந்து நான் விளக்கு ஏற்றி நெய்வேத்தியம் வச்சு நான் சாமி கும்பிடுவேன். இப்போ ஈவினிங் விளக்கு ஏற்றியாச்சு. சாயந்தரத்துக்கு வந்து பாலும் பழமும் தான் நைவேத்தியமாக வச்சுருக்கேன். இப்போ இதை தான் வந்து நான் நைட்டு டின்னருக்கு இதை தான் நான் சாப்பிட்டுப்பேன். இன்றைக்கி தான் விரதம்.